அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் தோழர்கள் மீதும் நம் யாவர் மீதும் உண்டாவதாக. மேடையில் வீட்டிற்கும் தலைவர்களே, இங்கு பெருந்திரளாக வந்திருக்கும் என் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேரத்தின் அருமை கருதி மேடையில் இருக்கக்கூடிய தலைவருடைய பெயரை சொல்வதற்காக முடியாமைக்காக வருந்துகிறேன். ஆனால் குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்திற்காக வேண்டி டெல்லியிலிருந்து அனைத்திந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தின் கன்வீனர் சேவ் கான்ஸ்டியூஷன் சேவ் வக் உடைய கன்வீனர் எஸ்கியூஆர் இலியாஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், வர இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து விடுவார்கள். அவர்களை பற்றி ஒரு குறிப்பை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எஸ்கியூஆர் இலியாஸ் அவர்கள் எங்கள் மாணவர் பருவத்தின் நண்பர். அவர் எப்படி மாணவர் பருவத்தில் மிக ஊக்கமாக செயல்பட்டாரோ அதே போன்று அவருடைய மகன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மிகப்பெரிய போராளி, சிஐஏ போராட்டத்தில் மிக சிறப்பாக பணியாற்றியவர் உமர் ஹாலித் அவர்கள். உமர் ஹாலித் அவருடைய தந்தை தான் எஸ்கியூஆர் இலியாஸ் அவர்கள். இன்று உமர் ஹாலித் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு 4 வருஷங்களுக்கு மேலாக எந்தவித விசாரணையுமின்றி சிறைவாசத்தை அனுபவித்து வருகிறார். அவருக்காக நாம் எல்லாம் துவா செய்வோம். கூடிய சீக்கிரம் அவர் பிணையில் வந்து அவர்கள் குடும்பத்தாரோடு வாழ்வதற்காக வேண்டி நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்து விமான விபத்தில் இன்றைக்கு தன்னுடைய உயிர்களை 200க்கு மேற்பட்டோர் உயிரை இழந்துள்ளார்கள். அவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக வேண்டியும் அவர்கள் குடும்பத்தாருக்கு பொறுமை கொடுப்பதற்காக வேண்டியும் நாம் இறைவனை துவா செஞ்சு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நிகழ்வில் நாம் காலத்தின் தேவையினால் ஒன்று கூடியிருக்கின்றோம். அதற்கான காரணம், இந்தியாவில் 20 கோடி முஸ்லீம்கள் இந்தியர்கள் என்ற உணர்வோடு நம் முன்னோர்கள் நம்மளுக்கு வழிகாட்டி சென்ற முறையில் இறை கட்டளையை நிறைவேற்றியவர்களாக அமைதியான முறையில் வாழ்கின்றோம். நம்முடைய அமைதியான கௌரவமான அதிகாரத்தோடு எல்லா சமூகங்களோடும் அரவணைப்போடும் வாழ்வதற்கான உத்தரவாதத்தை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கின்றது. வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற தத்துவமும், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்கின்ற தத்துவமும், அனைவருக்கும் சமநீதி என்கின்ற தத்துவமும் சொல்லால் மட்டுமல்ல செயலால் இந்திய நாட்டின் வாழ்கின்ற மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் கட்டளையிடுகின்றது. ஆனால் இன்று மத்தியிலே ஆளுகின்ற மக்கள் விரோத பாஜக அரசு, பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா வகைராக்கள் இந்த தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு ஆட்சியை முழுமையாக நிலைநாட்ட முயன்று வருகிறார்கள். அதற்கு அவர்கள் எளிதாக கையாளுகின்ற சூழ்ச்சிதான் முஸ்லிம் விரோத அரசியல். ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்திய மக்களுக்கு மத்தியில் பிரிவினையை தூண்டி குளிர்காய நினைக்கின்ற மோடி, அமித்ஷா வகைராக்களுக்கு இந்திய மக்கள் நாங்கள் சகோதரர்களே என்று சவுக்கால் அடித்தாது போல் கடும் முயற்சி செய்யும் பாஜக. ஆனால் அதை ஒழித்து கட்டும் இந்து சமய சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய வரலாற்றிலேயே ஒரு சமூகத்துக்கு எதிராக அவசரமாக இரவோடு இரவாக ஒரு சட்ட திருத்தத்தினை 2 அவைகளிலும் கொண்டு வந்து ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று நடைமுறைப்படுத்துவதற்கு துடிக்கின்ற பாஜக அரசின் இந்த அவசர நிலையை பார்க்கும்போது நன்றாக விஷயம் புரிகின்றது. இவர்கள் ஆட்சி செய்த 11 ஆண்டுகளில் முடிந்தவற்றையெல்லாம் பொதுத்துறைகளை விட்டு சாப்பிட்டு விட்டார்கள். இப்பொழுது முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்துக்களையும், பின்பு கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியரின் சொத்துக்களையும், பின்பு இந்து கோயில்களையும் சொத்துக்களையும் இவர்கள் சட்ட ரீதியாக ஆக்கிரமித்து விட்டு தின்பதற்கான முதல் முயற்சி தான் இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா திருப்பு சட்டம். இன்ஷா அல்லாஹ் நமது முன்னோர்கள் இந்த தேசத்தை ஆக்கிரமித்த வந்தவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து சுதந்திரத்தை பெற்றுத்தந்த போராளிகள் அவர்களால் இன்று இந்த நாடு காப்பாற்றப்பட்டுள்ளது. அந்த வழியில் நாமும் இன்றைய ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து இந்த தேசத்தை பாதுகாக்க நாம்
தொடர்ந்து போராடுவோம். நம்மளுடைய போராட்டத்திற்கு பலம் சேர்க்கும் விதமாக நம்மோடு துணை நிற்கும் தமிழ்நாட்டை ஆளுகின்ற தளபதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி இந்த சட்ட திருத்தத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி உச்ச நீதிமன்றத்தில் அச்சட்டத்திற்கு எதிராக வழக்கும் தொடர்ந்து நமக்கு உறுதி கொடுத்த அவரது முயற்சிக்கு இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று களத்திலே தொடர்ந்து இஸ்லாமியர்களின் உரிமைகள் பாதுகாக்க தொடர்ந்து எல்லா வகையிலும் போராடி வந்துகின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சமுதாய இயக்கங்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அனைத்து இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் அடுத்த தலைமுறையின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய துவக்கமே தவிர முடிவல்ல. நம்முடைய எல்லா விதமான உரிமைகள் மீட்டெடுக்கும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும் இன்ஷா அல்லாஹ்.